Hello friends, Mini World Multipack YouTube சேனலோட இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோழி வளர்ப்பு மற்றும் காடை கோழி வளர்ப்பை சுயதொழிலாக செய்கிற நண்பர்களுக்காகவும் கோழி வளர்ப்பு மற்றும் காடை கோழி வளர்ப்பை சுயதொழிலாக செய்ய பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. அதாவது அடை கோழிகள் இல்லாமலே எப்படி குஞ்சுகளை பெற்றுக்கொள்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது அடை கோழிகள் இல்லாமலே குஞ்சுகளை பெற்றுக்கொள்கிற ஒரு முறை தான் இன்குபேட்டர் முறை. ஸோ இந்த இன்குபேட்டர் சிஸ்டத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்குபேட்டர் செய்கிறதுக்காக நமக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவதாக நமக்கு தேவைப்படுறது தான் ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரின் மூலம் தான் நம்ம டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதும், அதே மாதிரில எவ்வளவு டெம்பரேச்சர் இன்குபேட்டர் உள்ளுக்கு இருக்குதுங்கிறதையும் நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம டிஜிட்டல் தெர்மோமீட்டருக்கு கரண்ட் சப்ளையை கொடுக்கறதுக்காக 12 volts பவர் அடாப்டர் ஒன்று எடுத்துக்கணும். அடுத்ததாக வயர், தெரிவு செய்யப்பட்டிருக்க முட்டை. ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபிலமெண்ட் பல்ப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதற்காக ஒரு ஹோல்டர் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஹோல்டர் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரி நார்மலான ஹோல்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இன்குபேட்டருக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி குண்டு பல்ப்னு சொல்லப்படுற ஃபிலமெண்ட் பல்ப் தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரியான ரெஜிஃபார்ம் பாக்ஸை தான் தெரிவு செய்யணும். ரெஜிஃபார்ம் பாக்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் முட்டை வைக்கிறதுக்காக வைக்கோல், உமி, மரத்தூள் மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டருக்கு கரண்ட் சப்ளையை கொடுக்குறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் K0, K1, 12 volts ப்ளஸ் GND இப்படிங்கிற 4 போர்ட் காணப்படுது. நம்ம இங்கே 12 volts ப்ளஸ் அப்படிங்கிற போர்ட்டில் இந்த பவர் அடாப்டர்ன்ற ப்ளஸ் வயரையும், GND அப்படிங்கிற போர்ட்டில் இந்த பவர் அடாப்டர்ன்ற மைனஸ் வயரையும் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். பவர் சப்ளையை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணது சரியா அப்படிங்கிறத ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். அடுத்ததாக நம்ம இன்குபேட்டருக்கு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பல்புக்கு எப்படி நம்ம கரண்ட் சப்ளையை கொடுக்குறதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்குபேட்டர்களுக்கு டெம்பரேச்சர் குறையும் போது தானாகவே இந்த பல்ப் ஒன்றாகி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒன் ஆஃப் அப்படிங்கிற செயற்பாடை செய்கிறது இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் தான். ஸோ இப்போ ப்ளஸ் வயரை டிரெக்டாக ப்ளக்குக்கும், மைனஸ் வயரை தான் நம்ம டிஜிட்டல் தெர்மோமீட்டருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம்.
அப்படிங்கிற போர்ட்டில் வந்து நம்ம 240 வோல்ட்ஸ் ஏசி கரண்ட்டை இன்புட் ஆகவும் கேஸ் 0 அப்படிங்கிற போர்ட்டில் வந்து நம்ம அவுட்புட் ஆகவும் தான் இங்கே எடுக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம ரெஜிஃபார்ம் பாக்ஸ் எடுத்து அதில் வந்து நம்ம ஹோல்டரை வந்து செட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக இந்த ரெஜிஃபார்ம் பாக்ஸோட வெளிப்பக்கத்தில் வந்து நம்ம இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை வந்து செட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக நம்ம இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் 3 சுவிட்ச் காணப்படும். அதாவது செட், ப்ளஸ், மைனஸ் அப்படிங்கிற 3 சுவிட்ச். செட் அப்படிங்கிற சுவிட்சை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வரும். ஸோ இங்கே நம்ம 37 பாகைசி அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக செட் அப்படிங்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப P0 அப்படிங்கிற செட்டிங் வரும். P0 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹீட்டையாக சென்சர் பண்ணும் இல்லாட்டி கூலையாக சென்சர் பண்ணுங்கிறது தான் இங்கே P0 அப்படிங்கிற செட்டிங்கில் காணப்படுது. ஸோ நமக்கு ஹீட் தான் தேவை. ஸோ ஹீட் H அப்படிங்கிற செட்டிங்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக P1 அப்படிங்கிற செட்டிங்ஸை பார்த்தோம்னு சொன்னால் இந்த P1 அப்படிங்கிறது வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் குறையும் போது இந்த பல்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு செட்டிங் தான் இது. ஸோ நமக்கு 0.5 டெம்பரேச்சர் குறையும் போது பல்ப் வந்து ஒன் ஆகுனா போதும். ஸோ 0.5ங்கிற செட்டிங் 0.5 வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக P2 அப்படிங்கிற செட்டிங்கில் வந்து 40 அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கோங்க. P3 அப்படிங்கிற செட்டிங்ஸில் வந்து 35 அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கோங்க. P4ங்கிற செட்டிங்ஸில் வந்து 0.0 செட் பண்ணிக்கோம். P5 அப்படிங்கிற செட்டிங்கில் வந்து நம்ம 0வை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் நமக்கு தேவையான செட்டிங்ஸையும் செட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க தெர்மோமீட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நமக்கு மானிட்டர் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 37 பாகையை வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ பல்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 36.5 பாகை சீல வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக பல்ப் ஒன்றாகிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம இன்குபேட்டர்களுக்கு வந்து முட்டையை வந்து லோட் பண்ணலாம். ஸோ இதற்காக நம்ம மரத்தூள், உமி, வைக்கோல் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து காடை கோழி முட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கோழி முட்டையை கூட இங்கே வச்சுக்கலாம். முட்டைகளுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம இந்த ஹீட் சென்சரை வந்து செட் பண்ணணும். இன்குபேட்டர்களுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் முக்கியமோ அதே மாதிரி தான் ஹியூமிடிட்டியும். ஸோ இதற்காக நம்ம ஒரு கப்பில் வந்து தண்ணி கட்டாயம் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம இன்குபேட்டர்களுக்கு வச்ச முட்டைகளை வந்து ஒரு நாளைக்கு 2 தொடக்கம் 3 தடவைகள் வந்து நம்ம முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணணும். காடைக்கோழி முட்டையாக இருந்தால் அடுத்த 16 தொடக்கம் 18 நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் ரிசல்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரில கோழி முட்டையாக இருந்தால் 20 தொடக்கம் 22 நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் ரிசல்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி வீடியோவில் காடை கோழி முட்டையை தான் அடை வச்சு காட்டியிருந்தோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கோழி முட்டையில் எப்படி ஃபர்ஸ்ட் டே தொடக்கம் 21வது நாள் வரை கரு உருவாகிற முறையை வந்து டே டு டே அப்டேட்டாக கொண்டு வரதுக்கு எதிர்பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வர வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரில பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரில இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கோழி வளர்ப்பு, காடை கோழி வளர்ப்பை வந்து சுய தொழிலாக செஞ்சிட்ருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அதே மாதிரில இந்த இன்குபேட்டர் சேர்க்கல நீங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரை தர நாங்கள் ரெடியாக இருக்கோம்.